ஒரு கோயில் பண்ணியிருக்காரு. ஓ, அது பார்த்து சாந்தகுமாரன் பூசாரியா இருக்காரு. சாந்தகுமார் சுவாமி தான். அவங்க தம்பி அங்கே பூசாரி இங்கே பேங்க். அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி. அப்போ அது நல்லா இருந்துச்சுன்ட்டு கல்லில் கட்டியிருந்தாரு. அப்படிங்களா? சரி, அது கேட்டு பாருங்க. அது சூலூர் இல்லைங்களா? சூலூர். ஓ, சரி. சரி, அப்புறம் நம்ம கோவை அப்படிங்கவும் உடனே சரி ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு தரமாக சொல்லியிருந்தாங்க. சரி சரி. அவருமே சென்னை அது வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்தார். ஓ, அப்படிங்களா? சரி சரி சரி. நான் போன வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவரால் வர முடியலைங்க. சரிங்கண்ணா, இதுதான் இப்போ நம்ம வந்து இப்போ கோயில் வந்து அப்போ நம்ம ஒரு இதாக வச்சுருந்தோங்க. இப்போ அரச மரத்து பிள்ளைங்க வச்சாச்சுங்க. இப்போ வந்து அதை மாற்றி அமைச்சு நல்லா கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க. அது ஊர் வந்து வடக்கு பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. சரிங்க சார். அது ஊர் மக்கள் கூடி இது மேற்கு பார்த்து இருக்குதுங்க. இப்போ மேற்கு பார்த்து இருக்குது. வடக்கு வச்சு இந்த அமைப்புக்கு கிழக்கு பெஸ்ட்டுன்னாங்க. பட் ஆனால் அமைப்பு தான் அது இடம் இங்கே அப்படி இது கிராஸ் பண்ணால் இடம் கம்மியாக போகுதுங்க. அதனால சரி வடக்கேங்கிறது. அது இங்கே மடப்பள்ளி இதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் தான் கொஞ்சம் சிறப்பாக வருது அப்படின்ட்டுங்க. அந்த வாங்க அங்கே கோயில் பண்ணியிருந்தது எவ்வளோ சிறுசாக ஒரு அளவாக பண்ணியிருந்தது? இல்லை சார், அது அம்மன் கோயிலுக்கு பெருசு. அம்மன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுங்க சார். சரி சரி சரி. அதில் ஒரு விநாயகர் கோயில் இல்லைங்களா? விநாயகர் கோயில் இருக்குங்க, முருகன் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயில் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தோம். ஓஹோ, உள்ளே அந்த அம்மன் கோயிலில் விநாயகர் தனி மனசன்னதிங்க சார். சரி சரி. அது என்ன அம்மன்னு? மேற்கு மாகாளி அம்மன். மேற்கு மாகாளி அம்மன். கூட்டம் ஜாஸ்தி சார், லேடிஸ் கூட்டம் தான். அது கோயில் ஃபுல்லாகவே லேடிஸ் கூட்டம் தான் அதுங்க. ஓஹோ, டோட்டலாகவே கோயில் இங்கே தான்? ஆமாங்க சார், டோட்டல் பெரிய காம்ப்ளெக்ஸ் அது. இது பிள்ளையார் கோயில் மூலவராக பண்ணுறோம். முதல் கோயில் பக்கத்தில் வந்து இன்னும் கரெக்டான முடிவுகள் எடுக்கணுங்களேன். நாகர் வந்து ஆண் நாகர் பெண் நாகர் இருக்கிற மாதிரி வந்தவர் அப்படி சொன்னார். கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் துர்க்கை அம்மன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து அந்த மூலையில் ஒரு கனிமூல விநாயகர் மாதிரி சரிங்க சார். சரி, அந்த மூலையில் இருக்க விநாயகர் இதாங்க. டோட்டலாக கல் இல்லையாங்களா கட்டணம்? இல்லை, இது விநாயகர் கோயில் வந்து சிமெண்ட் தாங்க சார். அப்படி பிரிக்கூர் தான். அது அம்மன் கோயில் வந்து ஃபுல்லாகவே கல்லுங்க சார். அம்மன் கோயில் தான் கல். சரி சரி சரி. நம்ம இதில் பண்ணலான்னு ஐடியா இருக்குங்க சார். பட்ஜெட் வைஸ் தானே. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம். ரெண்டுக்கும் எவ்வளோ என்னென்னு எவ்வளோ வரும் ரஃபாக சொல்லிட்டா அப்புறம் அதை பொறுத்து மேலே ஒரு நாளைக்கு போவோம். ஒரு நாளைக்கு இது அந்த கோஷ்ட பரிவாரம் வைக்கிற மாதிரிங்க. அது ஐயர்கிட்ட கேட்டால் அது விநாயகரே தான் வைக்கணுங்கிற மாதிரி. ரைட் ரைட் ரைட். விநாயகர் விநாயகரே ஒரு 4 விநாயகர் 5 விநாயகர் வச்சு இவர் நம்ம சாந்தகுமாரன் சொன்னாராம்மா. அவங்க அங்கே ஒரு இது கோயிலில் அம்மன் கோயிலில் அந்த அம்மன் கோயிலில் அவங்க பிள்ளையார் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ அனுப்பியிருந்தால வச்சுட்டு கன்னிமூலையில் வந்து 2 ஆண் நாகர் பெண் நாகர்ன்ட்டு நாகர் சிலை வச்சுக்கிறதுங்க. ஒரு துர்க்கை அம்மன் வெளி பிரகாரத்தில் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. அது என்னென்ன வைக்கலாம்ங்கிறது ஐயரை கேட்டு முடிவு பண்ணி செய்கிறாங்களா? சரி சரி. அங்கே டீ வைக்கணும். சரி சரி சரி. நம்ம 6க்கு 6 8க்கு சரி சரி 8 அந்த மாதிரியான கருவறை விநாயகர் சார். விநாயகருங்க. அது நீங்கள் சிலை அமைப்பு பார்த்துட்டு அது என்ன மாதிரி வைக்கலான்னு சொல்லுங்கள். ஒரு அர்த்த மண்டபம் சின்னதாக ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியா. எல்லாமே பட்ஜெட் வைஸ் தாங்க. அப்புறம் ஒரு மகா மண்டபம் ஒரு 11-16 மண்டபம்.
மண்டபம் என்ன சைஸ் கேட்டிங்க சார்? 11க்கு 16 வச்சுக்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது எப்படி விதிப்படி எப்படின்னு இருக்குன்னு பார்த்து சொன்னீங்க. கிழக்கு தானுங்களா சார்? ஆமாம், இது கிழக்கு. அப்போ இந்த இப்படி தான் யோசிக்கணும். இதில் என்ன அமைப்புனாலும் இப்போ இந்த ரோட்டுக்கு அப்புறம் அது ரிசர்வ். ஓ சரிங்க சார். அந்த இதில் ரோடு வருது, அது அந்த புல் ஆட்கள் அதையும் நம்ம அது பயன்படுத்தி டோட்டலாக அப்படிங்கிறது ஒரு கோயில் பண்ணோம்னா ஒரு மண்டபமாக அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் அது. இந்த புறம்னா இந்த எட்ஜுக்காக இருக்கு, இங்கே தான் ஆரம்பிக்க முடியும். ஆகுதுங்க. இது எட்ஜுக்கு ஆயிடுது. இந்த இடத்துல தான் மடப்பள்ளி கட்டுறது. அப்படிங்கிறதுனால கிழக்கு வைக்கல வச்சுருவோம். சரி. இது 9-3 போட்டுக்கிறது இங்கே அவுட்ரு அளவுங்களா? இதுக்கு இந்த மேல் ஸ்டேஜில் சார், இது கீழே இந்த பேட்டர்ன்லாம் வரும். ஓ, நீங்கள் வந்து இந்த வியூ போட்டிருக்கீங்க கிரவுண்டுக்கு சார். சரி இல்லைங்களா? இப்படி வெள்ளை பேட்டர்ன்லாம் வருங்க. சரி சரி. பேட்டர்ன்லாம் இல்லாமல் இதுதான் கால்புற வாயின் போயிருங்க சார். சரிங்க. இது 9 ரேவதி நட்சத்திரம். சரி சரிங்க. இதோட இந்த அளவோட நட்சத்திரம் வந்து ரேவதிங்க. ஓ சரி சரிங்க. விநாயகரோட நட்சத்திரம் வந்து சதயம். சரிங்க. விநாயகரோட சதயம். சரிங்க. நம்ம தேர்ந்தெடுத்திருக்க அளவு வந்து 9 ரேவதி நட்சத்திரங்க. இப்போ இது கீழே எக்ஸ்டென்ஷன் வரும், அது கணக்கில் வராதுங்க சார். இது மட்டும்தான் நம்ம கணக்கில் வரும். இதுதான் மெயினாக எடுக்க வேண்டியது அளவு. ரேவதி விநாயகர் சதயம் நம்ம எடுத்துருக்குது ரேவதி சதயம், பொருட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. பொருத்தம் பார்த்திங்கன்னா 4 வரும். 4 வச்சுன்னா ஜென்மம் சம்பந்தம் விபத்து சேமம். அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம். சேமம்னா நல்லா இருக்குது. இந்த அளவு வச்சு இந்த இடத்துல கட்டலாமான்னு பார்த்தோம்னா கட்டலாம். இந்த அளவு வச்சு கட்டுறது சிறப்பாக இருக்குங்க. சிறப்பாக 9-3 அடிதானுங்களா? அது என்ன சொல்லுங்கள்? 9 அடி 3 அங்குலங்க சார். 3 அங்குலம். அதாவது இன்னருங்களா? அது அவுட்ரு கால் புறம். அதாவது இந்த கோயிலோட மேல் அந்த கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காலோடைய புறம். உள் பக்கம் எவ்வளோ வருங்க? உள்கூடு இந்த கல்லில் போட்டிங்கன்னா 6 கிடைக்குங்க சார். செங்கல்ல போனீங்கன்னா 7 கால் கிடைக்கும். அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட அளவு. ஆமாங்க ஆமாங்க. இப்போ இந்த இது சொல்கிறார் கீழே இருக்கிற ஸ்டெப் இல்லாமல் மேலே அந்த கால் போட்டுருக்க முடியல சார். அந்த அந்த கால்லேருந்து அந்த கால் வரைக்கும் சார். கால் அது வந்து அதுக்கு வெளியே வரும், கீழே வர எக்ஸ்டென்ஷன் அது கணக்கில் வராது சார். இது மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம விநாயகர் வந்து பிரதானமாக வைக்கிறோம் இல்லைங்களா சார்? விநாயகர் பிரதானம். இது அர்த்த மண்டபம், இது மகா மண்டபம். இதோட 5 அடி. இது வந்து எவ்வளோ? இது அர்த்த மண்டபம் வந்து 5 அடி 1 இன்ச்சுங்க சார். 5 அடி 1 இன்ச்சுங்க போது 4 சும்மா ரொம்ப பெருசாக போட்டோம்னா அங்கே போயிடும். அதனால சும்மா முன்னாடி அர்த்த மண்டபம் வேணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் நிற்கலாம். இல்லை இதுக்குள்ள முன்னே கேட்கக்கூடாது சார். இதை தாண்டி நான் போகக்கூடாது. இல்லை அர்த்த மண்டபத்துக்கே அப்படி தானுங்களா? அர்த்த மண்டபத்தில் நம்ம ஆனால் வழக்கமாக உள்ள போய் மக்கள் கும்பிடுறாங்க சார். அது என்னன்னா சாமி போய் நம்ம பக்கத்தில் பார்த்தாங்கிற ஒரு பெருமை கேட்க போகிறது சார். எல்லாம் போகக்கூடாது வேண்டியதில்லை. அர்த்த மண்டபத்தில் அளவுடு கிடையாது. அந்த காலத்துலலாம் கிடையாதுங்க. அப்படிங்களா? அந்த காலத்தில் உள்ளே போசனோட ராஜாவே போக மாட்டாருங்க. பாருங்களேன், மக்கள் வந்து அந்த சாமியுடைய பூஜை பொருள்கள் தான் இங்கே இருக்கும். கருவறை ரொம்ப கிளியனாக இருக்கணும். அர்த்த மண்டபத்துக்குள்ள அந்த காலத்தில் ஏன்னா ராஜாவுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதனால அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் விளம்பரத்துக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தை அதான் ஆள் முன்னாடி நிற்கிறாங்கிற கணக்காக போய் இன்னைக்கு நான் போய் சாமி பக்கத்தில் பார்த்தேங்கிறதுக்காக போகக்கூடாதுங்க. தப்பு தவறுங்கிறதே தெரியல. அது நான் பழக்கமாக போச்சு. 500 ரூபா கொடுத்தா உள்ள கொண்டு போயிடுறாங்க இல்லைங்களா? அதனால தான் நான் இந்த கேள்வி அதுதான் கேட்குறேன். பக்கத்தில் 10 பேர் நிற்க முடியாதா அப்படின்ற கேள்வி அதனால வருது. சொல்லுங்க சார். இதுதான் சரிங்கிற அளவுக்கு. ஆமாங்க, நமக்கு ஆக்சுவலி இவர் சொல்லுங்கன்னா இதை பற்றி நமக்கு ஐடியா இல்லை. ஆமாம் வேணும்ல. எங்கள் குலதெய்வம் கோயில்லையே வெளியே நின்னாலும் வாங்க வாங்க உள்ள வாங்கன்ட்டு நெருக்குவாங்க. அது தவறு தெரியல. நம்ம குலதெய்வ கோயில் போய் கேட்டால் நம்ம ஒருத்தரை கூட விட மாட்டோம். அர்த்த மண்டபத்துக்கே போக மாட்டேங்க.
பூஜாரிகள் மட்டும்தான் அர்த்தம் பண்ண புலந்திருக்கிறாங்க அந்த சாமான்கள் இதில் எதுவுமே வைக்கக்கூடாது. அதாவது அதாவது இந்த மண் இதில் கர்ப்பகிரகத்தில் எதுவுமே சாமி இருக்கக்கூடாது. மட்டும்தான் இந்த அர்த்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாங்க சார், முன்னாடி அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டு சாமியோட தீபாரண திட்டம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இருக்கும். நடுவுலேயே அதான் அதுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி வெளில போட்டாங்க. வெளியே போட்டாங்க. அது எங்கே இருக்குன்னே தெரியல. பீரோவில் வச்சுக்கிறாங்க, எங்கேயாவது ஸ்டாண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆள் நிற்கிறதுக்கு ஏன்னா வந்து போகிறதுக்கு அது புழங்குற இடமாகி போச்சு. சரி பார்த்தோம், நான் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். தெரியலங்கிறது வேற. ஆமாங்க, தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல துர்க்கை அம்மன் கொடுக்கலாங்க சார். சரிங்க. அதாவது நிறுதி மூலிங்க, தென்மேற்கு மூலிங்களா? கன்னிமூலை, தென்மேற்கு. சரி. இப்போ துர்க்கை அம்மன் வச்சோன்னா தனி சன்னதி வைக்கணும். தனியாக தான் வைக்கணும். தனியாக தான் தனியாக சன்னதியை கட்டுறதில்ல. சொன்னாங்கன்னா விநாயகரோட நல்லா ஹைட்டாக வைக்கணும். இல்லை அது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் வச்சா அப்படி, இது வந்து இப்படி வைக்கணும். சாமி இருக்கிற எந்த திசை? வடக்கு பார்த்து. அதாவது கன்னிமூலை இல்லைங்க, கன்னிமூலையில் வடக்கு பார்த்து சின்ன ஒரு பிரபாவளி மாதிரி. ஆமாம், பிரபாவளி மாதிரி போட்டு அது மேலே இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. கோபுரம்லாம் வேண்டாங்க, சும்மா ஒரு பிரபாவளி பண்ணிக்கலாங்க, அது போதுமானது. இந்த மூலையில் வேணால் ஒரு பேலன்ஸுக்கு இந்த ராகுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ராகுக்கு இதெல்லாம் இந்த கன்னிமூலை தெளியலாம். ராகும் கேதுவும் அது இந்த ஒரு பிரசன்னம் பார்த்தவர் வந்து ராகுக்கு சொல்லுவாங்க. எப்படி சொன்னா ஆணாகம் பெண்ணாக இருக்கவங்க கேரளாவில் வந்து பண்ணிக்கலாம். இன்னமும் அந்த ஐயர்கிட்ட நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாங்க. ஆமாம், நான் அவர் சொன்ன கருத்து சொல்கிறேன். ஆமாம் வைங்க, ஏன்னா இந்த இடையில நிறைய இருக்கிற வீடு மாதிரி ஒரு அவங்க கேரளா அப்படி பண்ணுவாங்க இருக்கு. அது வேறங்க, அது அவங்க டைப் வேறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மேடை மாதிரி கட்டிங்க, ராகு கேது. சரி, அது நமக்கு அதான் ஆணாக பெண்ணாக அவர் சொன்னது. நம்ம ராகு கேது நம்ம தாயில் நம்ம ஸ்டைலில் ராகு கேது, இந்த பக்கம் துர்க்கை, இந்த பக்கம் விநாயகர், போதுமானதுங்க. சரி. அதாவது இப்போ இருக்கிற இந்த பக்கம் ராகு கேது சொல்கிறீங்களா? இந்த பக்கம் ராகு கேது, அங்கே துர்க்கைங்க. சரி. ஏன்னா ராகு கேது வந்து இந்த திசையில் வேணாலும் இருக்கலாங்க. துர்க்கை கொண்டு அக்னியில் வைக்க முடியாதுங்க, ரொம்ப கோவத்துக்கு ஆளாயிரும், வேண்டாம். ஏன்னா துர்க்கை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் உக்ரதெய்வம் தான், அதை கொண்டு அங்கே மலையில் வேண்டாங்க. அதனால் இதே முள்ள வச்சுப்போம், வச்சுக்கலாங்க, பார்த்துக்கோங்க. சரி. அப்போ இன்னொன்று முருகர் எதுவும் அந்த பக்கம் வைக்கலாம். முருகனுங்களா? இப்போ நம்ம இது முன்னாடி வாய்மூலை வாய்மொழிக்காங்கன்னா ஒரு பிரபாவளி வந்து இப்போ துர்க்கைக்கு பிரபாவளி போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி முருகனுக்கு பிரபாவளி மாதிரி போட்டு. அதுதான் இங்கே துர்க்கை அம்மன், இதுக்கு நேரம் வந்து முருகனுங்க, கிழக்கு பார்த்த மாதிரி முருகன். துர்க்கை இப்படி பார்த்துருக்கோம். இந்த மூலையில் வந்து இந்த மண்டபத்துக்கு இந்த பக்கமே முருகன். ஏன்னா அம்மன் வந்து வடக்கு பார்த்துருக்கிறது தான் சிறப்பும்பாங்க இல்லைங்க. அம்மன் வடக்கு பார்த்தா இருக்கணும். துர்க்கை வந்து ஒரு எந்த திசையும் இல்லைங்க, வடக்கு மட்டும்தான். அதனால் அது சிறப்பாக இருக்கும். முருகர் வாய்மொழியில் இருப்பார், அது கரெக்டாக கிழக்கு. மொத்தம் இதில் ரஃபா ஒரு இது எவ்வளோ அடி வருங்க ரஃபா? நம்ம எவ்வளோ இருக்கிறது கொடுக்கலாம், பட் அந்த காமௌண்ட்டுக்குன்னு பார்த்தா எவ்வளோ வருதுங்க? 9 9 3 3 12 12 12 12 5 17 17 ஒரு 6 23 23 23 14 29 39 49 அடி வேணும். இதுலேருந்து அது வரைக்கும் ரோடு வரைக்கும் 40 இருக்குன்னு நினைக்கிறேன். அளந்து பார்த்து கூட இருக்குங்க சார். ஆக்சுவலாக வீட்டோட சைட்டு அப்படிதாங்க. ரோடுனா தார் ரோடு விட தார் ரோடுங்கிறது நீங்கள் அந்த ரோடு போட்டுருக்க எட்ஜ் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக சைட்டோட அளவு வந்து 40-30 நினைக்கிறது. அப்படிங்களா? சரி, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ வந்துச்சுங்க? ஒரு செக் பண்ணிடலாங்க சார். இதில் ஒரு 6 18 18 18 23 23 29 39 வரைக்கும் இருக்கு. இது 16 கூட 36 வருதுங்களா? 15 21 21 21
15 20 20 36 அடி 4 அங்குலம் வருது. 33 பின்னாடி ஒரு 6 39 39ங்களா? இது வரைக்கும் இது வரைக்கும் மண்டை வரைக்கும் வந்து இங்கே 9 15 5 20 9 இல்லைங்க, இது வந்து 12. ஓ சரி. அந்த கீழே இந்த எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் வருது இல்லைங்களா? ஓ ரைட். அது வரைக்கும் 12 சரி சரி. இப்போ அது கோயில் பின்னாடி வந்து இடம் கொஞ்சம் 6 அடி இருக்கு. 6 அடி ஒரு 6 அடி 6 அடினா அது கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும், ரொம்ப கம்மியாக வரும் இல்லைங்க? இல்லை அரிசி விட்டு தான் 6 அடிங்க. இதில் 12 சேர்த்து இல்லைங்களா? கொஞ்சம் நம்ம பின்னாடி தான் வருங்கய்யா, பின்னாடி தான். பிடிச்சிருக்கேன். அதாவது அது கரெக்ட். இதுனால வந்து பிரச்சனை இல்லை. நாம கரெக்ட் தான். இப்போ 5 அடி உள்ள தான் இருக்கும். ஹைட்டுக்கு தான் நிற்குது. ஹைட்டு தான் 40 அடி. அதுக்கப்புறம் 5 அடி வருது 40. இத்தனை நாள் இப்போ தான் அளந்துருக்கு. பார்த்து தெரிஞ்சது தான். அதனால நம்ம ஹைட்டு தான் தெரிஞ்சதுனால நம்ம பெருசாக இன்னும் 40 இருக்குங்கிறது. இன்னைக்கு நம்ம ரோடு கம்மி தான் சொன்னது இந்த இடம் கருவறை வர மாதிரி சொன்னாங்க. இந்த இடம் கரெக்டாக சொன்னாங்க, அந்த குட்டி செடி இருக்கிற இடம். அது நீங்கள் என்ன இதில் என்னன்னாங்க, அந்த பக்கம் இருக்கிறது அந்த நம்ம ப்ரமோட்டரோட இடம். இப்போ ப்ரமோட்டர் இடம் இந்த பக்கம் இப்போ எல்லாமே வந்து அந்த அதுவும் செருவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிழக்க கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். இது மட்டும்தான் ரிசர்வுங்க. இது இந்த பகுதி ஃபுல்லாக. இப்போ இந்த பகுதியில் இந்த வீடுகள்லாம் வரனால சரி யாருக்கும் தொந்தரவு வேண்டாம்ட்டு வீட்டுக்கு இந்த பக்கம் நம்ம இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த அக்னியில் நம்ம ஒரு மடப்பள்ளி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் சின்ன வேலை. இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் சரி சரி. இப்போ நம்ம செங்கலில் போனோம்னாங்க சார். சரிங்க. பிரிக் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தேன். இந்த விநாயகர் கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபம், துர்க்கை, முருகன் எல்லாம் சேர்த்துங்கன்னா ஒரு 15,50,000 இருந்தால் பிரிக் ஒர்க்கில் கொண்டு போயிடலாங்க சார். சரி. அது எது கல்லுக்கு போனீங்கன்னா 38 லட்ச ரூபா ஆகுங்க சார். அதாவது கருவறை, அர்த்த மண்டபம், கருவறையும் அர்த்த மண்டபமும் ஃபுல்லாகவே கல்லுனா சின்ன கல் கிடையாது. பார்த்து பெரிய பெரிய கல் இருக்குன்னு இல்லை, நீலக்கல் 4 அடி 5 அடி கல் போட்டு பண்ணோம்னா 38 லட்ச ரூபாவில் முடியுங்க சார். 2 வித்தியாசம். அதுக்கு மேலே 16 லேபர் மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டாக டோட்டல் எல்லாம் சேர்த்தோம். அதாவது இந்த கோயிலோட மொத்த மதிப்பீடு இப்போ நீங்கள் போட்ட சுவாமிகளோட. ஆமாம். அது வந்து 18 15 16ன்னு வைங்களேன். 16னா 12 லட்சம் வித்தியாசம். 22 லட்சம் வித்தியாசம். மறுபடியும் இன்னொரு கோயில் கட்டுற மாதிரிங்க. 40 குடும்பம் தாங்க இங்கே மொத்தம். அதான் பெரிய வீடு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செங்கல்லையே அது இப்போ கல்லில் கட்டால் 1000 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது இப்போ செங்கல்ல கட்டுறது என்ன? செங்கல்னு அதுவும் சார் சமயபுரம் அந்த காலத்தில் கட்டினது இன்னும் தான் இருக்குது. பார்த்து 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி நம்ம பராமரிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ வீடுனா பராமரிக்க மாட்டோம். இது அப்படி கிடையாது. இல்லை பராமரிச்சுட்டு இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஏன்னா வர காலத்தில் நம்ம சந்ததிகள் கல்லில் கட்டிடுமே. சரி. அப்போ சம்பாத்தியம் அதிகமாகும், ஊர் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆமாம், கொஞ்சம் ஒரு 16 லட்சம் பட்ஜெட் வருங்க சார் டோட்டல் மதிப்பு. இப்போ இதில் எல்லாம் அதாவது இப்போ குழி எடுத்து எல்லாமே அடங்கி எல்லாமே ஃபவுண்டேஷன் எல்லாமே டோட்டல் மொத்த மதிப்பீடு போட்டிருக்காங்க. சரி. 16 லட்ச ரூபா இருந்தால் நம்ம ஒரு கோயிலை உருவாக்கிடலாம். சரி.
மெட்டீரியல் எல்லாம் போட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 6 அடி பக்கம், ஏன்னா இந்த இதில் அமைப்பு ரீதியாக பார்த்ததுல எப்படி இந்த இடம் எப்படி புழங்கினாங்கன்னே தெரியாது. இல்லை அது நம்ம ஆழமாக குழி எடுத்து தான் பண்ணி ஆகணும். அதனால அந்த இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க, அதாவது பூமியை தூய்மைப்படுத்துறதுக்கான வேலைகளும். இல்லைங்க சார், நீங்கள் எவ்வளோ கெட்டி வருதோ கெட்டி வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் கொண்டு வரணுங்க. சரிங்க. அது எந்த கோயிலாக இருந்தாலும் பண்ணுறது. இல்லை இந்த தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த புது மண்ணு கொட்டி இப்போ நவதானியங்களை வைக்க சொன்னார், அது பண்ணணுங்களா? நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் தேவையில்லைங்க. எல்லாம் அந்த காலத்தில் பண்ணாங்க சார். ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாம் ஏர் ஓட்டிங்க, நவதானியம் தெளிச்சு விட்டு சுற்றி மரப்பு கட்டி, இல்லை இப்போ இதெல்லாம் வந்தோடனே மாடை கட்டி அது மேய விட்டு, அதெல்லாம் வேண்டாங்க சார். இல்லை இது என்னென்னா முக்கியமாக என்னென்னா மற்ற இடங்கள் நல்லபடியாக இருந்தால் இங்கே வந்து பல விதமான இது பிரச்சனை பார்த்துட்டு சொன்னார். இந்த பூமியில் வந்து சில விதமான இங்கே ஈவன் ஏதாவது எலும்பு அப்படி எப்படி இல்லை அதுக்கு தாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இப்போ கருவறை அர்த்த மண்டபம் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு 12ங்க, 12 5 17 17க்கு 12, இதில் ஒரு 17 அடி, இதில் ஒரு 12 அடி, மொத்தமாக டெப்த் எடுத்துறதுங்க. எடுப்போம் எங்கே எவ்வளோ ஆழம் கெட்டி வர வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இது தரமாட்டோம். செவத்துக்கு மட்டும் எடுக்கிறது இல்லை, செவத்துக்கு மட்டும் இல்லை, மொத்தமாக இப்படி எடுத்துடணும். கீழே தொட்டி மாதிரி எடுத்துடணும். எடுக்கும் போது உங்களுக்கு எதையாவது அந்த காலத்தை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது புதைச்சிருக்கலாமோ, மனது எவனும் புதைச்சிருக்கலாமோ, எலும்பு கிடக்குமோன்னு டவுட் பண்ணோம்னா இந்த மண்ணை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கெட்டி வர வரைக்கும் நம்ம எடுத்துரும். ஆல்ரெடி கெட்டி கீழே யாரும் எடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு மனுஷனே புதைச்சாலுமே 5 அடி அதிகபட்சம், அதுக்கு மேலே கெட்டி வந்துச்சுன்னா யாரும் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம கெட்டி வர வரைக்கும் எடுக்கும்போது அது கீழே ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு சுற்றி நம்ம இதுக்குள்ளே வந்து மறுபடியும் செவரு ஃபவுண்டேஷன் போட்டு சைஸ்களில் கட்டி இதுக்குள்ளே ஃபுல்லாக எம்சாண்ட் போட்டு நப்பிடுறோம். இதெல்லாம் எம்சாண்ட் போட்டு நப்பிடுறோம். மணல் அந்த வைப்ரேஷனுக்காக வேறு எதுவும் வராதுங்க. அதுதான் இவர் இந்த என்ன சொன்னா பிரவேச பலி பண்ணிடலான்ட்டு அன்னையிலேருந்து அதான் சொல்றாரு. அது வேண்டாங்க, இதெல்லாம் பிரவேச பலி பண்ணிடுறோம், அதுலேயே உங்களுக்கு தூய்மையாயிரும். அந்த இந்த இது பயிர் முன்னாடி அது செஞ்சுற மாதிரி தான் இருக்குங்க. இந்த கோயில் பணிங்கிறது தனி, ஏன்னா அமைப்பு ரீதியாக பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. இல்லைங்க, அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக குழப்பங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கட்டணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல நாளை பார்த்து ஒரு பூமி பூஜை போடுங்க. பூமி பூஜை போடும்போது கம்ப்ளீட்டாக ஒரு பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி ஆழமாக நான் சொல்கிற மாதிரி குழி எடுத்துட்டுங்க, கம்ப்ளீட்டாக குழி எடுத்துறோம். குழி எடுத்த உடனே நம்ம பூமிக்குள்ள எதுவாக இருந்தாலும் வெளில வந்துடும். நம்ம சாமி உட்கார போகிற இடத்துல எதுவுமே இருக்கு, நம்ம கண் எதிர எதுவுமே கிடையாது. நம்ம தான் எடுத்துட்டோமே, கெட்டி வேறு வரைக்கும் எடுத்துட்டோமே, எதுவும் கிடையாது. எடுத்துட்டு பிரவேச பலி, பூமி பூஜை இதெல்லாம் நீங்கள் வந்து கும்பாபிஷேகத்தை எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா. பண்ணி கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரவேச பலி எல்லாமே பண்ணுவீங்க. வாசு சாந்தி பூஜை எல்லாமே பண்ணி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் சாதாரணமாக கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாம் இப்போ சும்மா வெட்டித்தனமாக அதில் காசு ஒன்று காசு செலவுன்னு இருந்தீங்கன்னா ஏதோ கோயில் கட்டுறது யூஸ் ஆகுங்க. சரிங்க, ரைட்டு. அவர் என்ன எங்களோட அமைப்பு ரீதியாக அவர் என்ன இஷ்யூஸ்லன்னா, அது இங்கே வந்து ஒரு ஊருக்குள்ள பல விதமான ஒற்றுமையை உருவாக்கணும் இல்லை, அதுக்கான தக்கம் வந்து இதெல்லாம் சரி பண்ண இது இருக்கிற பிரச்சனை இப்போ கட்டிட்டோம், இருந்தாலும் இதை முழுசு நிர்வகிக்க முடியாமல் பல விதமான அசைவுகள் வருது. அதுக்கு பார்க்க போகிறது இதில் இருக்கிற பிரச்சனைகள் இப்படி சொன்னாங்க. அதனால் அதை நிவர்த்தி பண்ணா ஒரு கோயிலுக்கு உருவாக்குறோம்னா அதில் ஒரு ஒற்றுமை உருவாதான் நல்லாயிருக்கும். நம்ம 6-4 பேர் வர்றோம் வரலங்கிற மாதிரி இருந்தோம்னா சரியா இல்லையே. அதனால அதுக்காக இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுதுங்கிறது தான். இல்லைங்க சரி, உங்கள் வைக்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் நம்ம முடிவு பண்ணி நம்ம குழி எடுத்துறோம் இல்லைங்களா, குழி எடுத்து பூமி பூஜை போடுறீங்களா, ஒரு கணபதி ஹோமம் போட்டு ஆரம்பிங்க. விநாயகருக்கு ஒரு கணபதி ஹோமத்தை போடுங்க, கணபதி போட்டு ஆரம்பிங்க. சரிங்க, நாங்கள் அது இல்லை அது உங்களோட முடிவு. என்ன நான் சொல்லக்கூடாது, சொல்கிறீங்க, ஏன்னா நாங்கள் யாருமே பெரிய அனுபவம் இல்லை. இல்லை இருக்குங்க நிறைய. அதாவது இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு கணபதி ஹோமம்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா முடிஞ்சு போயிருங்க. இதே பிரவேசப்படி அது இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பண்ணி பிரயோஜனம் கிடையாது, அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பண்ணுறது வேஸ்ட். இல்லைக்கா, நம்ம ஒரு காசு செலவு பண்ணுறோம்னா செலவு பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கணுங்க. ஸோ வெட்டித்தனமாக எதை சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த இடத்து இது வேறு, நீங்கள் ஒரு ஹோமம் போடுங்கன்னு சொல்லிட்டு போகணும்னு வச்சுங்களேன், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு போகணும், சும்மா சொல்லக்கூடாதுங்க. சரி, இல்லை இது முறை. சரி, அளமாக நம்ம குழி எடுத்துடுறோம், கெட்டி வர வரைக்கும் எடுத்துடுறோம், இதுக்குள்ளே எதுவுமே இருக்க வாய்ப்பு கிடையாது.
சரிங்க, நாங்கள் அது கொடுத்து வச்சு பேசுகிறோம். அப்புறம் நம்ம என்ன கும்பாபிஷேகத்தப்போ இது எல்லாமே வரும். வாசு சாந்தி, பிரவேசப்படி, கிராம சாந்தி எல்லாமே அதில் வந்துடும். கும்பாபிஷேகத்துல எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி தான் நம்ம இப்போ கும்பாபிஷேகம் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. இந்த இடத்த முதல்ல இந்த மொத்த பூமியும் சுத்தம் பண்ணணும். அப்புறம் இந்த கிராமம் நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வாசு சாந்தி பண்ணுவாங்க. இது மாதிரி பிரவேசப்படி ஒன்று செய்யும் போது ஆட்டோமேட்டிக் எல்லாம் போயிடுங்க. அதுதான் முறை. அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் முன்னாடி பண்ணோம்னா தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க கருத்து சொன்னார். இதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டோம்னா இந்த இவர் பார்த்து சொன்னார், பார்த்து வச்சு ஐயர்கிட்ட நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது பண்ணிக்கலாங்க. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், பிரவேச பலி பண்ணிங்கன்னா அது தோஷங்கள் நீங்கிரும் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்கள் அன்றைக்கி இல்லை அதாவது நம்ம நிறைய பணம் காசு நிறைய இருக்குங்க நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், தாராளம் இதெல்லாம் பண்ணலாம் சொல்கிறேன். அவர் அதாவது இப்போ நம்ம இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வேணும், ஒவ்வொருத்தர் கருத்து இருந்தால் தான் நாங்கள் சரியான பாதையில். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேவைக்கு மேலே பணம் இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுவோம்? தேவைக்கு மேலே பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? எல்லாம் நடக்கும். நம்ம இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒன்றுனா இப்போ வசூல் பண்ணி நம்ம பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா தான் நம்ம கோயிலை கட்டி முடிக்க முடியும். கண்டிப்பாக இல்லை எடுத்த உடனே இது எல்லா காசையும் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷனில் விட்டுருவாங்க. எடுத்த உடனே காசை ஒரு சில பூமி வந்து செட் ஆகாது. ஆழம் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டி வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 அடி 14 அடி போயிடும். 3 மடங்கெல்லாம் போயிடும். ஃபவுண்டேஷன் வச்சிருக்க காசு தூக்கி ஃபவுண்டேஷனில் போட்டுருவாங்க. அதோடு நின்று போயிடும். சரி சரி, நடக்கிற விஷயம். நம்ம அனுபவம். நான் 13 வயசுலேருந்து தொழில் இருக்காங்க. இன்னைக்கு 56 வயசாச்சு. 13 வயசுலேருந்து வேலையில் தொழில் இருக்கும். எத்தனையோ கோயில் பார்த்துருப்போம். அதனால சொல்கிறாங்க. இந்த ஆலோசனையெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் சரியான. இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே வந்து இழுத்து விட மாட்டேங்க. போட்டு இழுத்து விடக்கூடாது. கண்டிப்பாக பண்ணினாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நம்ம கடைசியாக இது முடியலையா, கருவறையை அர்த்த மண்டபம் கட்டி ஒரு கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்த பீரியடில் மண்டபத்துக்கு வாங்க, 2வது வாங்க மண்டபத்துக்கு, இல்லைங்களே? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இப்போ நம்ம இந்த ஏற்கனவே விநாயகர் வாங்கிட்டீங்க, ஒரு செட்டு போட்டிங்க, இந்த வச்சுட்டீங்க. அடுத்தது நீங்கள் உருவாக்குறீங்களா கருவறையை, இல்லை அர்த்த மண்டபம் கூட வேண்டாம், கருவறை எங்களுக்கு போதுமானதுன்னா கொஞ்சம் தான் ஒரு 4-5 லட்ச ரூபாயில் கட்டி கோபுரம் கட்டிடலாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு 6 லட்ச ரூபா இருந்தால் கோபுரம் கட்டி பொம்மை போட்டு முடிச்சிடலாம். கும்பாபிஷேகத்தை பண்ணுங்க. அடுத்த பீரியடில் 2வது மண்டபத்தை போடுங்க. ஒன்று எக்ஸ்டென்ஸ் தான். இப்போ 16 லட்ச ரூபா உங்கள் நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாது இல்லைங்களா? சரி சரி தான். மட்டும் நீங்கள் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டேன்னு வச்சுங்க. நீங்கள் இப்போ அதான் முடிவு பண்ணுறது. அதை சொல்கிறேங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த அனுகிரகம் இருக்கிறனால தான் இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கீங்க. சரிங்க. முதல்ல அவர் வந்ததே இங்கே பெரிய விஷயம். சரிங்க. அவர் வந்து உட்காந்துட்டாரு. அடுத்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒன்றுனா அவர் நான் காய் நகர்த்துவார். அப்படிதாங்க. அதனால முடிவு நீங்கள் தான் இருக்கணும். அதுக்காக இந்த செலவெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலைங்க. அதுவும் புரிஞ்சுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அனுபவம் அருமையான இதை பொறுத்து. ஆனால் நீங்கள் ஏன்னா நம்ம ஒரு இதில் ஒரு ஸ்பீடில் போவோம், அதில் கரெக்டாக சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது நம்ம அது எதையுமே நம்ம மதித்து தான் பண்ணுவோம். ஏன்னா இது அந்த ரீதியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். தப்பு யார் சொன்னாலுமே அது கேட்டுக்கணும். நான் புது காரியம் நம்ம காரியமாக இருந்தாலும் பெரியவங்க சொல்லும்போது கேட்டுக்க வேண்டியதான். கண்டிப்பாக. அதானே சார், இந்த முடிவில் போங்க சார். சரி, பண்ண வேண்டியது நம்ம குழி எடுத்து இப்போ கருவறை அர்த்த மண்டபம் கூட இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம நகர்கோவில் தான், அர்த்த மண்டபம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அமுது மடம் போட போகிறீங்க. அமுது மடம் போடுறதுனால இங்கே மடப்பள்ளியிலே சின்ன ஒரு ரூம் போட்டிங்கன்னா சாமியோட ஸ்டோரேஜ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாமியோட துணிமணி கிணிமணி விளக்கு பாத்திர ஜாமான் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கருவறை மட்டுமே போதுமானது. கருவறை கட்டிட்டு மேலே ஒரு கோபுரம், ஒரு நிலை கோபுரம் கட்டி 16 பொம்மையை போட்டு ஒரு கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து கும்பாபிஷேகம் பண்ணிடலாம். அந்த அது மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா கீழே ஒரு 2 மேலே 6-7 லட்ச ரூபா இந்த கும்பாபிஷேகம் நீங்கள் பண்ணிடலாங்க. சப்போஸ் நம்ம இந்த கோபுரம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் நல்லபடியான வசூல் இன்னும் கொஞ்சம் கிடையாது எதிர்பார்த்த விதமாக வந்துச்சுன்னா கையோட அதோடு சேர்த்து அந்த 11-16 மண்டபத்தை போட்டு விடுங்க. மண்டபத்தை போட்டு அதுக்கு என்ன செலவு 4 லட்சம் 5 லட்ச ரூபா செலவு, 6-11 லட்சம் ஆச்சு. போதுமானது. திட்டங்க கரெக்டாக சொல்லுங்கள். அதுதான் காய் நத்துணுங்க. அதாவது என்ன இங்கே இது போட்டதுனால அர்த்த மண்டபம் கூட வேண்டியதில்லை, அப்படி போயிடலாம். இல்லை அர்த்த மண்டபம் நகர்கோயில் தானே, தேவையில்லைங்க. அது நம்ம அது உள்ள நம்ம பெரிய ஒரு நாளைக்கு கூட்டம் எப்படி வரும், 1000 பேர் 2000 பேர் வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அர்த்த மண்டபம்லாம் வேணுங்க. நகர்கோயிலுக்கும் நம்ம விசேஷ காலத்தில் சங்கட விசேஷத்தன்னைக்கு அதிகபட்சம் நம்ம நகரில் உள்ளதான் வருவாங்க. அர்த்த மண்டபம் தேவையில்லைங்க. சாமியை பக்கத்துலேயே பார்க்கலாம்.
இது அதாவது இந்த புறம் இந்த மடப்பள்ளி எப்படி நம்ம ஆமாம் போடுறதுனால அந்த சாமியோட ஸ்டோரேஜ் எல்லாம் இங்கே வந்துருது. எதுவுமே அங்கே உள்ள கிடையாது. உள்ள இந்த தீபாரண திட்டம் அது விபூதி தான். மடப்பள்ளியும் நீங்களே பண்ணிடுவீங்க? அதெல்லாம் சும்மா மேசம் வச்சுக்கலாம். சரி, கேட்டேங்க. லோக்கலுக்கு மேசம் வச்சுக்கலாங்க. அது ஒருத்தர் ஸ்பான்சர் பிடிச்சி வச்சுருக்கேங்க. சரி, அதையும் கேட்டுக்கலாம். அவர் அதை சொன்னார், நீங்கள் கட்டுறதுனாலும் நான் ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன், நான் கட்டி தரதுனாலும் இந்த தரேன்னாரு. இப்போ அர்த்த மண்டபம் இல்லாமல் பண்ணலாம். அர்த்த மண்டபம் வேண்டாங்க, வேண்டாம். நானே சொல்லுவேன், வேணும்னா சொல்லுவேன். நம்ம இப்போ ஏன்னா இந்த இடம் நமக்கு 45 அடி இடம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் விஸ்தாரம் ஒரு 6 அடி விட்டோம்னு வச்சுங்களேன். 6 12 18 அடியில் முடிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் இடமா முன்னாடி 6 12 6 12 18 அடி 18 16 ஒரு 4 அடி குறையும். நமக்கு முன்னாடி நிற்கிற கொஞ்சம் ஸ்பேஸ். ஆமாங்க, அர்த்த மண்டபம் கூட கொஞ்சம் நம்ம இதில் போகிற செலவு அது கொஞ்சம் இழுக்கலாம் இல்லைங்களா? அர்த்த மண்டபம் கட்டு உங்களுக்கு அந்த செலவு வராது. நிறுத்திட்டு மகா மண்டபத்தை ஆமாம் நம்ம இல்லை இந்த பட்ஜெட் நம்ம கொண்டு போய் மேலே கொண்டு போகும்போது நமக்கு தெரியும், நமக்கு உங்களுக்கே தெரியும் இந்த அடுத்த இவ்வளோ பணம் நமக்கு மண்டபத்துக்கு தேவைப்படுது, நம்மளால் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி பண்ண முடியலையா பாதியில் நிப்பாட்ட வேண்டாம், இது கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் அடுத்த ஒரு வருஷத்தில் மண்டபத்தை போட்டு சரி அடுத்த ஆண்டுகளுக்கு அது நிறைவு பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இது வந்து காய் நகர்த்துறது எப்படி ஈஸியாக நகர்த்தலாங்க. இது டக்குனு எடுத்த உடனே இப்போ மொத்தமாக போட்டு நல்லா இருக்காது. வழிமுறைகள் இது கரெக்ட். அப்புறம் வெளியும் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா நமக்கு எட்ஜு கொண்டு போய் கட்டட போக கிரிக்கெட் இடம் இல்லாத மாதிரி இருக்கும். இதுனா காம்பவுண்ட் கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். உள்ள வந்து ஒருத்தரும் வரும்போது தான் நமக்கு அது சரியா 12 34 அடி மண்டபமே போட்டாலும் 34 அடிங்க. அது போக நமக்கு வந்து 45 அடி இருக்கு. இன்னும் ரொம்ப 8 அடி கூட நம்ம முன்னாடி இருக்கு. மிச்சம் பீச் இருக்கும். 16க்கு அப்புறம் எத்தனை அடி போடலாங்க மண்டபங்களா? இல்லை நம்ம இடத்துக்கு அவ்வளோதான் போட முடியுங்க. 16க்கு போதுமானது. அதான் பெருசாக அதை விட அப்புறம் ஒன்றும் இது இல்லை, வேண்டியது இல்லை. இந்த பணிகள்னால் நீங்கள் எப்படி இங்கேருந்து தங்கி பண்ணுவாங்க? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன்லாம் இங்கே இருக்க லோக்கல் வச்சு மேசன் வச்சு போட்டுக்கலாங்க. சரி, ஃபவுண்டேஷன் இப்போ குழி எடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்குற வரைக்கும் இங்கே லோக்கல் மேசன் வச்சு பண்ணிக்கலாங்க. கோபுரம் கட்டுறதும் மேலே ரூஃப் வரைக்கும் நம்ம ஆள் கட்டிடுவாங்க. கட்டின பிறகு நீங்கள் ரூஃப் வாங்கிட்டீங்க லோக்கல் ஆள் வச்சு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கோபுரம் கட்டி கீழே வரைக்கும் எங்கே வேலை தானுங்க தங்கி பண்ணுவாங்க. ரஃபாக டைம் எப்படிங்க? அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பெரிய வேலை கிடையாதுங்க. கோபுரம் மட்டும் நம்ம பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி தான் 2 மாதம், அதிகபட்சம் 3 மாதங்க. மண்டபத்தோடு சேர்த்தோம்னா ஒரு 5 மாதம் வச்சுக்கோங்க அதிகபட்சம். மேம் மண்டபத்தோடு பிளான் பண்ணலாங்கய்யா. ஐயா சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு பொறுத்து பண்ணுவோம். சூழ்நிலை கொஞ்சம் இது மட்டும் கம்மியாகுதுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறது ஒரு சேர பண்ணிட்டோம்னா அது ஒன்றுங்க. இன்னொன்று இப்போ கட்டிட்டு பாதியில் நிற்கக்கூடாதுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நின்று போச்சுன்னா நீங்கள் ரொம்ப திருப்பி நீங்கள் அதை செய்ய முடியாது. நின்று போச்சுன்னா நான் ரொம்ப ஒரு காரியம் வந்து ரொம்ப நம்மளுடைய முதல் பணியே கருவறை கட்டி நம்ம எய்ம் வந்து ஃபுல்லாகவே கருவறையும் மேலே கோபுரம் கட்டுறதுக்கு அளவாக நம்ம போகணுங்க. மண்டபத்தை வச்சுக்குவோம். இதை முடியுங்கிற நம்பிக்கையில் போயிட்டோம்னா அது ஈஸியாக வந்துடுது. மற்ற சுற்று சோறு அதுக்கு ஒரு வேறு தெய்வங்கள் நம்ம இப்போ ஒரு சுற்று சோறு ரோடு இல்லைங்க, அங்கே நீட்டாக கல்லுக்காலை வாங்கி ஊறிட்டு இந்த மாதிரி டைமண்ட் பெனிசிங் இருக்கு இல்லைங்களா? கருவறை நமக்கு என்ன இருக்கு சார், அவர் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். வீட்டுக்கு அப்புறம் பத்தெல்லாம் பார்க்கலாம். மக்கள் நிற்கிறதுக்கு பிளானிங் இடத்து மற்றனும் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கட்டட வேலைகள் இதை மட்டும் முடிச்சுட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரொம்ப வேகமாக இருந்தது வசூல் அப்படிங்கிறப்போ சரி ஒன்றா கையோடு பண்ணலாம். இல்லைன்னா இது தனியாக பண்ணிவிட்டு சார் சொல்லுங்கள் சார். இது பொருத்தமாக தெரியல. சரிங்க சார், சரிங்க சார். சரி நம்ம இத்தனை பேர் சார் 9லேருந்து 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கோயில் பார்த்தோன்னே. சரி 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 நன்றி. 3 தடவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். சரி சரி. சென்னைக்கெல்லாம் போகணுன்னால இல்லை அவங்கள மாதிரிலாம் போட மாட்டாங்க சார். அவங்கள மாதிரிலாம் போட மாட்டாங்க. அதான் ஆமாங்க பூபதி கரெக்டாக இருப்பாங்க சார். அப்புறம் எந்த கரைச்சல் இருக்காது சார். தண்ணி எதுவுமே இருக்காது சார். அதான் முக்கியம் இதில் கவனம் செலுத்தணும்னா. சரி சார். சரி அப்புறம் ஃபண்டிங்கை பொறுத்து
எப்படி அதான் எங்கே போகலாம் சாயந்தரம் கடைக்கு போகிற வேலையெல்லாம் எனக்கு இருக்குது சார். நம்ம இதுக்கு கும்பாபிஷேகத்தை பிளான் படி இந்த பண்ணிடுவாங்க. பாருங்க சார், இப்போ நேற்று மற்ற வேலைகள் வந்து கணக்கு என்ன கணக்கு கேட்டிருந்தேன். அவ்வளோ க்ளீனாக எழுதி அனுப்பியிருக்கேன். இத்தனை பேர் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ சம்பளம் இவ்வளோ வாங்கியிருக்கேன், இவ்வளோ வாங்கியிருக்கேன். கார்த்திகை இதெல்லாம் வராது சார். அது ரைட்டு சரி. மொத்தம் நான் 6 ஆனால் லட்சம் ரூபா இதுதான் கொடுக்கணும். நம்மளுடைய ஏமா இருக்கும். முதல்ல கருவறை, ஆமாம் அப்புறம் நீங்கள் பொறுத்து மற்றது கும்பாபிஷேகம், கோல்டன் பெயிண்ட் அடிச்சு அதான் அதான் கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டோம்னா எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு தெரியும். எத்தனை வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது சார். எத்தனை பேர் வேணும் ஒரு இது மசூல் மாதிரி போட்டு அனுப்பிட்டாரு சார். நீட்டாக இத்தனை பேர் நம்ம எடுத்து மக்கள் பயப்பட வேண்டிய சார். சொல்லுங்கள் சார். சரி இல்லைங்க சார், கேட்குது இல்லை ஒரு சின்ன தெம்பு வந்துடும் மக்களுக்கு. ரொம்ப அதிகம் இல்லை இல்லை அப்படிங்கிறது. சரி சரி சரிங்க சார், சரிங்க சார். பாருங்கள் சார், பாருங்கள் சார். சரி 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 சார். நான் அவினாசி கிட்ட இருக்கேங்க சார். அவினாசி ஒரு இது வந்திருக்கேங்க சார். சரிங்க சார். சரி. இப்போ நம்ம இந்த குழி எடுக்கிறது எல்லாமே இங்கே லோக்கலில் ஏன்னா அதில் நம்ம அங்கேருந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை அதை தெரிஞ்சுக்கலாம். இங்கே செய்கிற வேலை வந்து அளவுகள் வந்து உங்களோட டைரக்ஷன். ஆமாம், நம்ம நான் வருவாங்க வந்து உங்களுக்கு க்ளீனாக எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இவ்வளோ ஆள் எடுங்க, கெட்டி வரீங்க எடுங்கன்னு சொல்லிடுவோம். இங்கே வச்சோம்னா சம்பளங்கள்லாம் எல்லாம் கம்மியாகுங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு அது வேஸ்ட்டு. இப்போ சப்போஸ் இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு 6 அடியில் நம்ம கெட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுங்க? 2 லட்சம் ரூபா ஃபவுண்டேஷனுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5லேருந்து 1.5 குறையாதுங்க. குறைஞ்சபட்சம் 1.5 இருந்தால் தான் ஃபவுண்டேஷன் போட முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோபுரத்துக்கு அதுக்கப்புறம் கோயில் எல்லாமே உங்கள் செலவு? ஆமாம், கோயில் வந்துடும். இப்போ மேலே ரூஃப் மட்டும் போட்டு கொடுக்கணும். காங்கிரீட் போட்டு கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த அமௌண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அதில் எதாவது அதாவது நீங்கள் சொன்ன 6 lakhs 7 lakhs மேக்ஸிமம் சொன்னீங்க. ஆமாங்க. கருவறைக்கு மட்டும்னு. ஆமாங்க. அது எதாவது இன்க்ளூடட், அது போக என்ன செலவு வருங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ புதுசாக இப்போ நான் கருவறையை அர்த்தம் பண்ணுறது இதுக்கு மட்டும் சொல்கிறேன். கருவறைக்கு மட்டுங்க. கருவறைக்கு வந்து ஃபவுண்டேஷனுங்க ஒரு 2 ரூபான்னு வச்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் அதிகபட்சம் ஒரு 2 ரூபாய்ங்க. அதிகபட்சமாக போடுங்க. 2 லட்சம் ரூபா கூட போட்டிருக்கோம். அப்புறம் கருவறை கட்டி மேலே கோபுரம் கட்டுறதுக்கு அது என்ன ஹைட்டு வரும்? 3,20,000. எனக்கு சார் ஹைட்டு 9 9 3 12 12 12 7 18 அடி வருங்க. பூமி மட்டத்துக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடுற மட்டத்தில் ஃபவுண்டேஷன்லேருந்து 18 அடி வரும். 18 நல்ல. சரி. அதுக்கு மேலே கலசம் 2 அடிங்க. 20 அடி ஆச்சுங்க. இதான் ஒரு 7 லட்ச ரூபா. இதில் 3 ஐட்டம் தான். ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 2 லட்ச ரூபாங்க. அது நம்ம இங்கே லோக்கல் வச்சு பண்ண போகிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு மேலே கோபுரம் கட்டி பூசி அந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா, அதே மாதிரி கட்டி மேலே கோபுரம் கட்டி 16 பொம்மை போட்டு கொடுக்குறதுக்கு 3,20,000 என்னோடய லேபருங்க. சரி. இது போக இந்த கோபுரத்துக்கும் மேலே கோபுரத்துக்கும் கீழே கல்லுகாரத்துக்கும் மெட்டீரியல் செங்கல் மணல் சிமெண்ட் எல்லாம் ஒரு 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா. உங்கள் தரப்பில் 4 லட்ச ரூபா வரும்னு வச்சுங்களேன். 4 லட்ச ரூபா உங்கள் தரப்பில். எனக்கு லேபர் ஒரு 3,20,000 நீங்கள் தனியாக அடிஷனலாக கொடுக்கணும். 7,20,000 வச்சுங்க. மொத்த எஸ்டிமேஷன் இது 7 லட்சம். அதில் இந்த ஷேர் இப்படி வரும். ஆமாங்க. இதில் செங்கல் மணல் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இதே ஏதாவது டெரஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் இந்த மேலே அதையெல்லாம் சேர்த்து இந்த 2 லட்ச ரூபா போட்டிருக்கோம். ஃபவுண்டேஷன் சேர்த்து போட்டிருக்கோங்க. நம்ம இந்த மெட்டீரியல் ஏதாவது பிடிக்க முடியுமா 2 லட்ச ரூபாய்க்கு? செங்கல் மணல் சிமெண்ட் யாராவது அதெல்லாம் வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும். அப்புறம் ஃபவுண்டேஷனுக்கும் அதே மாதிரி தாங்க. கீழே சைஸ்கள் கீழே யாராவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு மேசனுக்கு நம்ம லேபர் மட்டும் தான் கொடுப்போம். லேபர் கொடுத்தீங்கன்னா ஒரு 50,000 லேபர் போனால் மிச்சம் 1.5 லட்ச ரூபா அதில் மிச்சமாகும். மெட்டீரியல்ஸ் அப்படி தான் டோனர் பிடிக்கிறதா தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லைங்க. வேறு ஏதாவது வேறு இப்போ நம்ம இனிஷியலாக உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு இப்போ நம்ம இதுக்கு மட்டும் அப்படிங்கிறது எவ்வளோ? 3,20,000ங்க. சரி, இனிஷியலாகவே அது கொடுத்துருவோம். இல்லை அப்படி கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அதெல்லாம் கிடையாதுங்க. ஆளுங்க வந்தாங்கன்னா கட்டு வேலை போடுறாங்கன்னா அப்போ ஒரு 50 ரூபா தேவைப்படுங்க. ஒரு நீங்கள் காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா சும்மா 20-30 போட்டு தான் வாங்குவாங்க. சரி அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்தம் மொத்தம் நம்ம கையில் ஒரு இப்போ 7 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்.
7 ரூபா இருந்துச்சுன்னா கருவறையும் கோபுரம் கோபுரம் 7 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம அங்கெல்லாம் எப்படி கும்பாபிஷேகத்துக்கு இந்த மாதிரி சின்ன கோயில் பண்ணும்போது எவ்வளோ வாங்குவாங்க? கும்பாபிஷேகத்துக்குங்களா சார்? எப்படியும் 35-40 ரூபா கும்பாபிஷேகத்துக்கு கேட்பாங்க. இப்போ இது வந்து நம்ம கோல்டன் பெயிண்ட் அடிச்சுக்கலாங்கிறீங்களா, எப்படி கலர் பண்ணலாம்? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் சார். எல்லாமே அதை எக்கனாமிக் தான். இப்போ பணம் தான். சரி, நம்ம நல்லா பஞ்சாவரணம் பண்ணி நல்லா பஞ்சாவரணம் பண்ணினீங்கன்னா ஒரு 30 ரூபா லேபரு, ஒரு 30 ரூபா, ஒரு 70 ரூபா வந்துடும் வச்சுக்கலாம் பெயிண்டிங். நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாதிரி மீனாட்சி மங்கல் மாதிரி. சரி, இது இப்போ நீங்கள் பார்த்தது பஞ்சவரணம். ஆமாம், பஞ்சவரணங்க இப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணலாங்க சார். அதில் என்ன பேச்சா வர ஒன்றும் இல்லை. இப்போ 70 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பெயிண்ட் ஒரு 30-35 ரூபாய்க்கு வாங்குகிறோம். லேபர் ஒரு 30 ரூபா 60 ரூபா. இதை செலவு கோல்டெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 70 ரூபா வந்துடும். இதே மொத்தத்தில் கோல்டில் போனீங்கன்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சில் போயிடும். 20-70 அவ்வளோதான். பெயிண்டிங் தான். அதான் பஞ்சவரணம் அடிக்கும்போது வந்துடும் இல்லைங்களா கலர். ஒரு கலர் ஒரு டின்னு 1 லிட்டருக்கு கம்மியாக கிடையாதுங்க. ஏசியன் அபெக்ஸில் போனீங்கன்னா 600 650 ரூபா வந்துடும். கொஞ்சம் வாங்கினாலும் தேவையாக இல்லை கொடுக்குறது இல்லாமல் லிட்டரு தான். 1 லிட்டரு தான் பேசு. சரி, நல்லாவே அது கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணிடலாம். தரமாக இருக்குது. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம்? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பெயிண்டிங்களா? இல்லை பெயிண்ட் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்க. பெயிண்ட் வருஷம் கூட பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம வைக்கிற ஏசியன் அபெக்ஸ்லாம் ஒன்று இப்போ வச்சிங்கன்னா 12 வருஷத்துக்கு தொடர வேண்டாம். அப்படியே ஒரு மாதிரி அதுலேயே இத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் அடித்தா போதுன்ற கணக்கோட கொடுத்துருவோம். ஆமாம், எக்ஸ்டீரியர் பெயிண்ட் தானே ரைட். இப்போ நம்ம கோயம்புத்தூர் க்ளீன் ஆயிடும். அது க்ளீன். இப்போ நம்ம தண்டுமாரி உங்களுக்கு கோயம்புத்தூர் தண்டுமாரி உங்களுக்கு இல்லைங்களா, அது நம்ம தான் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ 5-6 வருஷம் ஆச்சு. இந்த கலர் நான் அப்படியே தான் இருக்குங்க. 6 வருஷம் ஆச்சு. சரி, நான் வந்துருமுன்னு நினச்சப்ப போவீங்க அந்த மாதிரி சொல்லுங்களா? நான் போவேன். நான் கோயம்புத்தூரில் தான் படிச்சதெல்லாம். அப்படிங்களா? தண்டுமாரி மேலே நம்ம பண்ணதாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக போக முடியல. ஐயரு எல்லாமே சொன்னது வந்து பாலாலயம் பண்ணிட்டு தான் கோயில் பணியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வேண்டாங்க, அது பாட்டுக்கு அதுக்கு இருக்குது, இது பாட்டுக்கு இது இருக்குது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் கோயில் கட்ட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாலாலயம் பண்ணி ஆகணும். அங்கே கட்ட போகிறோன்னா இப்போ பாலாலயம் பண்ணாமல் சாமி எடுக்க முடியாதுங்க. இப்போ எந்த டிஸ்டர்ப் இல்லை, அது பாட்டுக்கு அங்கே இருக்குது. நீங்கள் நித்திய பூஜை பண்ணிகிட்டே இருக்கு. அதாவது பாலாலயம் பண்ணாங்க. அதில் இன்னும் ஒரு ஐயர் என்ன சொன்னாருன்னாங்க, அப்படி சாமியை வச்சுட்டு நம்ம பணியை தொடங்கினா பனி சீக்கிரம் மேலே வராது. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தைங்க. அவர் என்ன ஒரு வேறு மாதிரி என்ன சாமி இருக்காரு, அவருக்கு இருக்கிற இடம் இருக்குது, அவருக்கு பார்த்ததுக்கான ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. அப்படி பல இல்லைங்க, அதான் நம்மளோட கற்பனை. அதாவது நாங்கள் இல்லைங்க, ஐயர் சொன்னது இல்லை. அதாவது ஒன்றும் இதில் சாஸ்திரமோ எதையுமே நீங்கள் போக வேண்டாம். லாஜிக்காக நினச்சி பாருங்கள். இவர் பாட்டு தொந்தரவு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு வீடு கட்டுறோம். இப்போ நம்ம வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடை காலி பண்ணி வேறு வீட்டில் போய் நம்ம வீடு கட்ட போகிறோங்க. இந்த வீட்டில் ரெண்டு ஒன்று வீடு கட்டுறோம். வீட்டு போகிறோம், சந்தோஷம் அப்படி தானே போவோம். அதுதான் இதான் லாஜிக்கு, வேற ஒன்றும் இது இல்லை. இதுவும் நமக்கு சரியாக தான் இருக்குது. இப்படி எல்லாம் சொல்கிறனால அதில் என்னென்னங்க தெய்வ குத்தம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை. எல்லாமே தொழில் பிஸ்னஸ் தாங்க. அது என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு பாலாலயம் பண்ணாங்கன்னா பாலாலயம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? சாமி எடுத்து ஒரு கண்ணாடி ஒரு ட்ரம்குள்ளே தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு கண்ணாடியில் வச்சு கும்பிட போகிறோம். அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதான் வேறு வழி இல்லாமல் தான் செய்யணும். அது கரெக்டு. வேறு அந்த வேலை செய்யணும். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே இங்கே கட்டாமல் இங்கே கட்டிட்டீங்க. இந்த இடத்துல நம்ம கோயில் கட்ட போகிறோம். பாலாலயம் பண்ணினா தான் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து வேறு இடத்துல தான் பண்ணுறதுனால அதை உடனே இல்லை. காரைச்சேரியில் ஒரு கோயில் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பழைய கோயில் இருக்குது. சரி, இதை விட்டு அந்த இடத்துல கட்டுறாங்க. பெரிய கல் கோயில் கட்டுறாங்க. சரி சரி. அப்போ கேட்டாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அது பாட்டுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் சாமி உள்ளே இருக்குது, அதை வச்சுக்கோங்க. நம்ம கட்ட போகிறது கோயில் அங்கே கட்ட போகிறோம். கும்பாபிஷேகத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போதும். சரி, எல்லாம் பிஸ்னஸ் தாங்க. அதாவது பாலாலயம்னா எங்களுக்கு ஒரு வருமானம் வரும். 30,000-40,000 வருமானம் வருங்க. அதுக்கு வருவேன். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, செலவு பண்ணுறது வந்து காரணமாக செலவு பண்ணணுங்க. வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. உண்மைதான். ஏனுங்கய்யா, இப்போ ஐயருக்கு எல்லாருமே சொல்கிறத பார்த்தா நாம் அதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம நேர்மையாக என்ன சரியாக வருது. ஆமாம், என்னென்னா இப்படி ஒரு அட்வைஸ் நமக்கு நம்ம தேடி போனாலும் கிடைக்காதுல்ல. என்ன ஏதுன்னு அது ஒரு பயமாகவே தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், இல்லைன்னா நம்ம தெரியாமல் இன்னொன்று தெரிஞ்சுங்க, நம்ம சாமியோட
உயிரை எடுக்கவோ வைக்கவோ நம்ம உயிரை எடுத்தால் நம்ம இதை மாற்றி வைக்க முடியுங்களா? இல்லை சொல்கிறேன், நம்ம உயிரை எடுத்து இன்னொன்றில் மாற்றி வைக்க நமக்கு யார்கிட்டயே திறமை இருக்குங்களா? இல்லை, யாருக்கும் கிடையாது. அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. இதே மாதிரி அது மனசாந்தி தான். அது சாமி இதுலேருந்து எடுத்து கண்ணாடியில் வச்சு அந்த உயிர் போய் கண்ணாடியில் உட்கார போகுதுங்களா? நாத்தியவாதி மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. கேட்குறேன், இந்த உயிரை எடுத்து கண்ணாடியில் வைக்கிறோம், சாமியை கொண்டு ட்ரம்குள்ள போட்டு மூடிடுறோம், என்ன பிரயோஜனம் இருக்குங்க அதில்? ஆனால் அதில் விதிகள் இருக்குது. ஆனால் படிச்சிருக்கேன், இருக்குங்க. அதாவது மந்திரத்தில் கட்டுப்படாத எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா இருக்க சாமி பாலாலயம் பண்ணி நம்ம இந்த ஒரு உயிரை எடுத்து கண்ணாடியில் வச்சு மறுபடியும் அப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டு வேஸ்ட் தானே. ஆனால் அது அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அது பலிதமாகி கண்ணாடியில் இருப்பாருங்க. இல்லைங்க, எல்லா சுவாமிகளுக்கும் வந்து மந்திரத்துக்கு கட்டுக்கு கலங்காது எதுவுமே கிடையாது. மந்திரங்கள் இருக்கு, ஆனால் அந்த மாதிரி படித்து சொல்லணுங்க, மந்திரங்கள் சொல்லணும். அப்புறம் அவசியமான பண்ணணும் அப்படி சொல்ல வரீங்க. அதாவது இங்கே என்ன இங்கேயே கட்டணும்னா வேறு வழி இல்லை, நமக்கு அதை எடுத்து தான் செஞ்சாகணும். வெளியே இருக்கிறப்போ அது அவசியம் இல்லைன்றீங்க. அதாவது நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவனேன்னு ஒன்று மந்திரத்தில் உச்சாடனைகளுக்கு இது கட்டுப்படாத தெய்வங்களே கிடையாது, இருக்குது. அதெல்லாம் போச்சுங்க. இதுக்கெல்லாம் யார் ஆச்சாரமாக இந்த யாகசாலைக்கு கும்பாபிஷேகம் எத்தனை நாங்கள் எங்களுக்கு வேலையை தானுங்களே. கும்பாபிஷேகம் பார்க்குறோம், 6 ஓது வரவங்க வந்து உட்கார வச்சாருங்க, ஒரு ஓரமாக உட்கார வச்சாருங்க. அவங்க வாட்டும் ஓதிக்கிட்டு இருக்காங்க, இவங்க வாட்டுக்கு விறகு போடுறேன் அதை போடுறேன்னு கூட்டத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக இப்போ பூனாவதியும் முடிச்சுட்டு தனி ஊதிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பயபக்தி யாருங்க? முதல்ல நீங்கள் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த யாகசாலையில் மந்திரங்கள் சொல்லும்போது எக்கோ ஆகி மேலே வரைக்கும் போகுங்களாம். அந்தளவுக்கு மந்திரம் எக்கோ ஆகும். மந்திரமே சொல்கிறது இல்லைங்க, ஓதுவாருங்க தான் 2 பேரும் மைக் வச்சு ஓதிட்டு போயிடுறாங்க. ஐயர் வந்து அந்த குண்டத்தில் உட்காருங்க, ஐயர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து மந்திரம் சொல்லணும். அது மாதிரி 10 குண்டத்தில் உட்காந்து சொல்லும் போது அந்த மந்திரம் எதிரடிக்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க. இப்பெல்லாம் எல்லாமே பிஸ்னஸ் தான் இன்னைக்கு. ஆனால் அதாங்க இந்த சென்னை சில்க்ஸ் மாதிரி இவங்க பண்ணுறவங்க அந்த மாதிரி செட்டப்பில் கரெக்டாக பண்ணுறாங்க. பெரிய லெவலில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களா, அந்த காங்கேயத்துக்கிட்ட ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லைங்களா? நல்லா இப்போ பிள்ளையார் வீட்டிலேருந்து வந்தாங்க பிச்சை குரூப்லன்ட்டு எங்கே கிராண்டாக பண்ணாங்க. அதெல்லாம் தேவலோகத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க மந்திரம். நான் சின்ன வயசில் அட்டன் பண்ணதெல்லாம் அப்படி தெரியும். இப்போல்லாம் கொஞ்சம் அந்த வைப்ரேஷனே இல்லைங்க, வைப்ரேஷனே கிடையாதுங்க. ஏங்க இல்லைன்னு பண்ணேன். குண்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்கிட்டு 2000 இங்கேருந்து ஜாடை பேசுவாங்க, அது பேசுவாங்க, இல்லை செல்ஃபோனை பார்த்துக்கிட்டுங்க இந்த டக்கு டக்குன்னு இந்த விறகு எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு என்வால்மெண்ட்டோட இந்த செல்ஃபோன்லேருந்து அடுத்த கல்யாணம் வரைக்கும் இங்கேயே முடிச்சிடுறாங்களே. இங்கேருந்து மைக்கில் போட்டு அங்கே மந்திரம் வகுறாங்கன்னா பார்த்துங்க அப்புறம் எப்படி இருக்குங்க. மாறிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஐயர் தான் பார்த்துருக்காருங்க, அவர் கொஞ்சம் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணட்டுங்க, முறைப்படி நான் என்ன அதாவது நீங்கள் வந்து இப்போ 4 காலம் 5 காலம்னு சொல்லி பெருசாக பெரிய ஹோமம் ஒரே காலம் நல்ல ஒரு குண்டம் போடுங்க. 10 குண்டம் போட்டு நம்ம ஒரு குண்டத்துக்கு நல்ல மந்திரங்களை சொல்லுங்கள், நிறைய பூர்ணாவதி இப்போ இது போடுங்க, அதுக்கு உயிர் கொடுங்க. அதில் தான் இருக்குது பிரயோஜனம். 10 குண்டத்தை போட்டு சும்மா அனாவசியமாக செலவு பண்ணுறங்க. ஒரு குண்டம் நல்லா உரு ஏற்றணும், மந்திரத்தை சொல்ல 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 உரு ஏறணுங்க. அதாங்க அது சாமி. அப்புறம் நம்ம நித்திய பூஜை போடணும்னா ஆட்டோமேட்டிக்காக சாமிக்கு அந்த எந்திரம் வைக்கும் போது அதோட உரு ஏறி இருக்கும். எதுவும் ஒரு சிறப்பான தேதிகள் எதுவும் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு வந்து மார்ச் 25 ஒரு டேட் கொடுத்தாங்க. அது எப்படி இருக்குது? மார்ச் 25 எனக்கு ஒரு கும்பாபிஷேகம் இருக்குங்க சென்னை. இதில் அனன்யா கேள்விப்பட்டீங்களா? அனன்யா அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு பெரிய குரூப். சரி சரி. உங்களுக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பேஸ் 7ல். சரி சரி. நல்லா டேட் நல்லா இருக்குங்க, நல்ல தேதி. அப்போ அந்த டேட்டில் இந்த மாதிரி பண்ணிடலாங்களா? அஸ்திவாரம் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, 25னா 25 பூமி பூஜை போடுற மாதிரி வச்சுக்கணும். அதான் பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி குழி எடுத்து வச்சிடணும். 2 நாளைக்கு முன்னாடி குழி எடுத்து வச்சிட்டு அதுக்குள்ளே இறங்கி தான் பூமி பூஜை போடணும். இப்போ வீடு மாதிரி நம்ம இந்த 4 மூலையில் போட்டுட்டுங்க குழி எடுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பண்ண முடியாது. தொட்டி மாதிரி உள்ளே இறக்கிற வேண்டியது, இறக்கிட்டு கீழே பூமி பூஜை போட்டு அப்படியே வளர்ந்து வருது இல்லைங்க, வளர்ந்துட்டு வரணுங்க. அப்படின்னா இப்போ அதுக்கு முன்னாடினா அந்த குழி எடுக்கிறதுக்குன்னா எப்படி? ஒரு 23ங்க, 23ஆம் தேதி மார்க் பண்ணோம்னா 23ஆம் தேதி நல்லா இருக்குங்களா? 23 நல்லா இருக்குங்க. சரி, அந்த மாதிரி எது ஏற்பாடுகளுக்கு நம்ம தயாராகலாம் இல்லைங்களா? அப்போ மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வரதுன்னா ஒரு 23 வர முடியும் இல்லை? இப்போ நம்ம இந்த செவத்துலேருந்து எவ்வளோ க்ளீனாக போட்டு உங்களுக்கு டிராயிங் அனுப்பிடுறேன். நம்ம மேஸ்திரி வச்சு ஸ்கொயர் மீட்டர் தான் எடுக்க போகிறோம். இதே கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் வரைக்கும் போனோம்னா தெரியாது அவங்களுக்கு. இல்லை சென்டர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை வாஸ்து எதுவும் பார்க்கணுங்களா? ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது?
இதுதாங்க இது இது எப்படி எடுக்கிறதுனுங்க நம்ம சாமி போடுறது அதாவது இந்த நேர ரோடும் இதோட டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கோங்க boss. அதாவது அப்படிதான் அப்படிதான் டேபிள் இருக்கு இல்லைங்களா டேபிள் இருந்து அந்த அது பக்கம் இந்த இடம் தான் சொல்லியிருக்குதுங்க. இப்போ நாம் வந்துங்க அகலம் நமக்கு இப்போ நம்ம போட்ட அமைப்படி அகலம் எவ்வளோ இருந்தது 12ங்க இல்லைங்க, அதாவது காம்பவுண்டு ஆ இந்த இடம் வருது. கரெக்ட் நம்ம அந்த கம்பத்துக்கு இந்த பக்கமே இதை காம்பவுண்ட் பண்ணுறோம். இது கரெக்ட் இப்போ சென்டர் வருதுங்களா ஆக்சுவலாக இதே இடத்துல தான் பூஜை போடுறீங்க போடுற மாதிரி வரும். இதுலேருந்து 12 அடிங்களா, இதுலேருந்து 6 அடிங்க, இதுலேருந்து 12 அடி இருந்தால் சரியாக போச்சு. அவர் சொன்னது இல்லை வேண்டாங்க பயன்படுத்தலாம். 6 12 இதுதான் விநாயகரோட சென்டர். எக்ஸாக்டாக இருக்குது. இது ஒன்று வந்து அவங்க சொன்னது நம்ம சொன்னது ஒரே மாதிரி ஒன்று. அப்போ நீங்கள் இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த வேலியிலேருந்து 6 அடி சொல்கிறீங்க, 6லேருந்து 12க்கு 12 இந்த அகலம் அப்புறம் என்ன இந்த அகலங்க 12க்கு 12. இது சென்டர்னு வச்சுங்களேன். சென்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் 6 அடி, இந்த பக்கம் 6 அடி, 6 அடி விட்டு 12 அவ்வளோதான். புளி வந்து இல்லை இந்த காம்பவுண்டுக்கு 12 இது இது தம்பி கேட்ட அப்படி இது சென்டர்னு வச்சுங்க. இது சென்டர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 6 அடி, இப்படி சென்டர் இப்படி சென்டர். 6 அடி இங்கேயும் 6 அடி, இப்படி 6 அடி. அதான் இது இல்லை நான் எனக்கு என்னென்னா இப்போ காம்பவுண்டு வருதுன்னா நம்ம உள்ளே நம்ம அம்மன் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ இடம் நம்ம அந்த பக்கம் விட்டுருக்கணும்? ஏன்னா நமக்கு அந்த ஈபிக்கு இந்த பக்கம் வரணும். எப்படிங்களா நமக்கு இதுலேருந்து சரி நீங்கள் பாருங்கள் சார், இதுலேருந்து ஒரு 6 10 16 அடி இருந்தாலே போதுமானது. இந்த பக்கம் இது சென்டர்னு வச்சுங்களேன், 16 அடி இருந்தால் போதுமானது சார். 16 இருக்கலாம். ஏன் நான் நிற்கிறது 16ங்க. இது வரைக்கும் இன்னும் தாராளம் போதும். ஓகே அது மட்டும். இது அடுத்தது மேட்ச் ஆகுது எல்லாருக்கும். இல்லை இது கரெக்டாக வந்துருக்கு. ரெண்டு பக்கம் அதை 12க்கு 12 எடுக்கணும். 2 பக்கம் சென்டர் இது. இப்படி யாரு இப்படி யாரு. இதுதான் பாயிண்ட். ஒரு அண்ணன் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த சின்ன பூச்சி அன்னைக்கும் அதுதான் பாயிண்ட். கரெக்டு இல்லை அது நல்லதெல்லாம் ஏற்றுக்கணும் இல்லைங்களா. பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல பாலை மரமே இங்கே இருக்குங்க சார். ஆமாங்க, பாச்சாங்குச்சி தான் இருக்கும், உங்களுக்கு பாலை மரமே இருக்குது. இதான் ஒரிஜினல் பாலை மரம். நாங்கள் போடுறோம் இல்லை, ஒரு சில கோயிலில் இதுதான் போடுவோம். சென்னை சில்ஸில் பாச்சாங்குச்சிலாம் எடுத்து விட்டால் தூக்கி வீசிடுவானுங்க. இதுதான் வரணுங்க, இதுதான் ஒரிஜினல் பாலை மரம். ஓகேங்களா, ஒரிஜினல் பாலை மரம். இதுலேயே எடுத்து போட்டுக்கலாங்க. யாருமே